ம் உங்களின் அறிவார்ந்த தேடலுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு. இன்னைக்கு நாம இந்த ஆழமான உரையாடல்ல ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான முரண்பாட்டை பத்தி பேசப் போறோம். ஆமா. பொதுவாவே மனித வாழ்க்கையில இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இது. கரெக்ட். அதாவது பகவத்கீதையோட 13வது அத்தியாயம் 21வது ஸ்லோகம் ஒரு அற்புதமான உண்மையை சொல்லுது. இயற்கையே எல்லா பொருள் சார்ந்த செயல்களுக்கும் விளைவுகளுக்கும் காரணம். ஆனா வாழும் உயிரினம் தனக்கு வர்ற இன்ப துன்பங்களுக்கு தானே காரணமாகுது அப்படிங்கறது அந்த விஷயம். கேக்குறதுக்கே ரொம்ப முரண்பாடா இருக்கு இல்லையா? ஆமா, இதத்தான் நாம இன்னைக்கு அலசப் போறோம். இது எப்படி சாத்தியம்னு நீங்க நினைக்கிறீங்க? இது ஒரு சிக்கலான விஷயம்தான். நாம செய்யும் செயல்களுக்கு நாம தான் காரணம்னு நாம ரொம்ப ஆழமா நம்புறோம். ஆனா உண்மையில் யார் செயல்படுகிறார்கள் அப்படிங்கறத புரிஞ்சுக்க உலகத்தை நாம ரெண்டா பிரிக்கணும். ஓ, ரெண்டா பிரிக்கணுமா? அதாவது எப்படி? ஒன்று பார்ப்பவர், மற்றொன்று பார்க்கப்படும் பொருள். இதுல இந்த பார்ப்பவர் எந்த ஒரு செயலிலும் நேரடியாக ஈடுபடுறதில்ல. ஓகே, அப்ப பார்க்கப்படும் பொருட்கள்? அந்த பார்க்கப்படும் பொருட்கள்லாம் வெறும் ஜட பொருட்கள். அதாவது இயற்கையாவே தொடர்ந்து மாறுதலுக்கு உட்பட்ட ஒரு உயிரற்ற விஷயங்கள். அந்த மாறுதல்களைத்தான் நாம செயல்கள்னு தப்பா புரிஞ்சுக்கிறோம். ஒரு நிமிஷம். இப்போ நான் கடைக்கு போயிட்டு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுறேன்னு வைங்களேன். அது என்னோட செயல் இல்லையா? அந்த ஐஸ்கிரீமை நான் தானே சுவைக்கிறேன். அது நீங்க செய்யறதா நினைக்கிறது ரொம்ப இயல்புதான். ஆனா இத கொஞ்சம் பிரிச்சு பார்ப்போம். ஐஸ்கிரீம் சாப்பிடுறது அப்படிங்கிறது என்ன? ஒரு ஜடப்பொருள், அதாவது உணவு, உங்க உடல் அப்படிங்கிற இன்னொரு ஜடப்பொருளோட சேருது. சரி. இது ஒரு வெறும் வேதியியல் மாற்றம் மட்டும்தான். இங்கே உண்மையான பார்ப்பவர் எந்த செயலிலும் ஈடுபடுறதில்ல. ஓ, அப்படியானால் நான் சாப்பிடுகிறேன் அப்படிங்கிற அந்த ஆழமான உணர்வு எங்கிருந்து வருது? இது வெறும் வேதியியல் மாற்றம்னா எனக்கு ஏன் அந்த அனுபவம் கிடைக்குது? நல்ல கேள்வி. இத புரிஞ்சிக்க என்னன்னா, நம்ம மூளையும் மனதும் அடிப்படையில ஜட பொருட்கள் தான். ஆனா நம்முள் இருக்கும் அந்த தூய்மையான உணர்வின் பிரதிபலிப்பு மனதின் மீது விழும்போது ஒரு அகந்தை உருவாகுது. அகந்தை, அதாவது ஈகோன்னு சொல்றோமே, அதுவா? ஆமா, அதேதான். அந்த அகந்தை தானே எல்லா செயல்களையும் செய்யறதா கற்பனை செஞ்சுக்குது. இது ஒரு கண்ணாடியில தெரியற பிம்பம் மாதிரி. நிஜத்துல அந்த பிம்பத்தால எதையும் செய்ய முடியாது. ஆஹா, அப்போ நான் சாப்பிடுற ஐஸ்கிரீம் உடலோட சேர்றது ஒரு மாற்றம் மட்டும்தான். ஆனா நான் சுவைக்கிறேங்கிற எண்ணம் அந்த ஒளிய பிரதிபலிக்கும் பிம்பம் போன்ற மாயை. 100க்கு 100 உண்மை. ரொம்ப சரியா புடிச்சீங்க. அப்படியென்றால் இந்த அகந்தைதான் செயலை செய்யறதா நினைக்குதுன்னா அதிலிருந்து வரும் இன்பத் துன்பங்களை அனுபவிப்பதும் அதே அகந்தைதானா? ஆமா, மனம் ஒரு ஜடப்பொருள் என்றாலும் அது உண்மையான பார்வைவர்கிட்ட இருந்து உணர்வ கடனா வாங்கிக்கிட்டு தான் இன்பத்தை அனுபவிப்பதா நினைச்சுக்குது. இதுல என்ன பிரச்சனை? இன்பத்தை அனுபவிக்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே. இது எப்படி நம்மள சிறைப்படுத்துற ஒரு பந்தம்னு அந்த ஸ்லோகம் சொல்லுது? பிரச்சனை அந்த மகிழ்ச்சியில இல்ல. நாம ஒரு இன்பத்தை அனுபவிக்கும் போதே கவனிக்காம ஒரு துன்பத்துக்கான விதையும் சேர்த்து தூவிடுறோம் பாத்தீங்களா? அங்கதான் சிக்கல். ஓஹோ, இன்பத்துல எப்படி துன்பம் வரும்? நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இன்பத்தை அனுபவிக்கும் போது அந்த இன்பம் உங்க மனசுல மறுபடியும் ஒரு ஆசைய தூண்டுது. அந்த ஆசை உங்களை மீண்டும் அதே செயலை செய்ய வைக்குது. கரெக்ட். ஐஸ்கிரீம் வேணும் திரும்ப தோணும். ஆமா, அது கிடைக்காத போது கோபமும் துன்பமும் வருது. இப்படி அகந்தே இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி அனுபவிச்சு ஒரு முடிவற்ற சுழற்சியில மாட்டிக்குது. உண்மையான பார்வைவரோ இதுல சிக்கறதில்ல. இது எனக்கு எப்படி இருக்குன்னா, சாக்கடையில விழும் சூரியனோட பிரதிபலிப்பு அழுக்காகவும் பிரகாசமும் இல்லாமலும் தெரியற மாதிரி இருக்கு. ஆனா உண்மையான சூரியனாகிய நாம் எதனாலேயும் பாதிக்கப்படுறதில்லை இல்லையா? ரொம்ப அருமையான உதாரணம். நாம நம்மள அந்த பிரதிபலிப்பா, அதாவது அகந்தையா நினைச்சா பிரச்சனையில மாட்டிப்போம். பார்ப்பவரா உணர்ந்தா விடுதலை அடைவோம். அப்போ இந்த முடிவற்ற பந்தத்திலிருந்து தப்பிக்கிறது எப்படி? இதுக்கு ஒரு கல்யாண வீட்டு உதாரணம் சொல்லலாம். கல்யாண வீட்ல யாருக்கும் தெரியாம சாப்பிடுற ஒரு அழைக்கப்படாத விருந்தாளி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் அவர் யாரோ முக்கியமான சொந்தக்காரன் நினைச்சு உபசரிப்பாங்க. அதேதான். அந்த விருந்தாளி சுதந்திரமா எல்லாவற்றையும் அனுபவிப்பார். ஆனா 2 வீட்டாரும் ஒன்னு சேர்ந்து யார் இவரு அப்படின்னு விசாரிக்க தொடங்கினால் என்ன நடக்கும்? அவரு மெதுவா கூட்டத்தோட கூடமா காணாம போயிடுவாரு. சரியா சொன்னீங்க. அது போலவே இந்த அகந்தை அப்படிங்கிறதும் விசாரிக்கப்படாத வரைதான் ஆட்டம் போடும். நான் யார்? இந்த இன்பத் துன்பங்களை அனுபவிப்பது யார்?
அப்படின்னு நீங்க அந்த அகந்தைய விசாரிக்க தொடங்கினாலே அந்த போலி பிம்பம் மறைந்துடும். மிக தெளிவான விளக்கம். இயற்கையே அனைத்து செயல்களையும் செய்யுது. ஆனா நாமே ஒரு போலி அகந்தைய வலிந்து ஏற்றுக்கொண்டு இன்பத் துன்ப சுழற்சியில மாட்டிக்கிறோம். ஆமா, அந்த அறியாமையை மூலதனமா வச்சுதான் இந்த அகந்தை செயல்படுது. விழிப்போடு அதை விசாரிப்பதே இதிலிருந்து வெளியேறும் ஒரே வழி. ரொம்ப ஆழமான கருத்துக்களை இன்னைக்கு நாம விவாதிச்சிருக்கோம். சரி, இதையெல்லாம் கேட்ட பிறகு இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கான ஒரு ஆழமான கேள்வியோட இன்னைக்கு நம்ம விடைபெறலாம். கண்டிப்பா ஒரு நல்ல சிந்தனையோட முடிக்கலாம். உங்களின் அகந்தை அப்படிங்கிறது விசாரிக்கப்பட்டால் காணாமல் போகும் ஒரு வெறும் போலி பிம்பம் என்றால், இப்போ இந்த ஆழமான உரையாடலை தன் காதுகளால் கேட்டுக்கிட்டு சிந்திச்சு உள்வாங்கிக்கிட்டு இருக்கிறது உண்மையில் யார்? இத பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.